ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிரா யூடியூப் சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெசிபி வாழைப்பூ பிரியாணி எப்படி ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தடில் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ பிரியாணிக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். சின்னதாக ஒரு 4-5 பூண்டு பல் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, ஒரு புடி புதினா, ஒரு புடி கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதோட நான் 1/2 கப் வாழைப்பூ ஆட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நான் வெறும் 2ஆக தான் கட் பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்கிற அந்த நாரையும் இதையும் கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஒரு குட்டி உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை, அன்னாசிப்பூ, கல்பாசி, சோம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3/4 பங்கு அதில் இருந்த புதினா, கொத்தமல்லி எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைப்படலைன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது சொன்ன பேஸ்ட் எல்லாமே நான் அரைச்சாச்சு. இப்போ இந்த பிரியாணி நான் குக்கரில் செய்கிறேன். ஸோ 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு, நெய் சூடானோன்னு ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிடுங்க. கலர் மாறின பிறகு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதோடய ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வதங்கினோன்னு நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு நான் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது கூட நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா இந்த பேஸ்ட்டோட மிக்ஸ் ஆன பிறகு வாழைப்பூ ஆல்ரெடி நம்ம நறுக்கி வச்சுருக்கோங்கள அந்த வாழைப்பூ, நான் இது 2 பேருக்கு செய்யக்கூடியதுக்கான மெஷர்மெண்ட்டில் நான் வாழைப்பூ போடுறேன். உங்களுக்கு வீட்டில் இன்கேஸ் மெம்பர்ஸ் அதிகம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாழைப்பூ இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு இதில் ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையானதுக்கு நான் ஒரே ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு வச்சுடுங்க. எந்த விதமான தண்ணியும் ஆட் பண்ண வேணாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கனாலே தெரியும், மசாலா அந்த வாழைப்பூ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆல்ரெடி நான் கழுவி ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணி. ஸோ நான் ஆல்ரெடி 1 கப் தண்ணி அதிலே நான் ஆட் பண்ணி ஊற வச்சுருக்கறனால நான் எக்ஸ்ட்ராவாக 1 கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லா பக்கமும் அரிசியும் நம்ம வச்சுருக்க வாழைப்பூவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுருங்க. உப்பு எவ்வளோ தேவைங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் மூடி வச்சுடுங்க. நீங்கள் டைரெக்டாக ப்ரெஷர் குக் பண்ணுறதானாலும் பண்ணலாம். சிம்மில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணுறீங்கன்னா ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை இந்த மாதிரி க்ளோஸ் லிட் போட்டு நீங்கள் குக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 7 to 8 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணுங்கள். ஒன்ஸ் 7 மினிட்ஸ் ஆன பிறகு செக் பண்ணி பாருங்கள். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், எனக்கு அதுக்குள்ளே கரெக்டாக வெந்திருக்கு. நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் உதிரியாக கரெக்டாக இருக்குது. இப்போ அப்படியே உடையாமல் நல்லா ஸ்லோவாக கிளறி விடுங்க. இப்போ கொத்தமல்லி தூவி விட்டுட்டு நம்ம கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆகிட்டு. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.